நமஸ்காரங்க. நான் உங்கள் ஜோதிடர் ராஜப்பா பேசுகின்றேன். இந்த முறை 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த குரு பயிற்சி பலன்கள் தனித்தனியாக 12 ராசிகளுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டுள்ளேன். இந்த பொதுவான பதிவில் என்ன சொல்ல இருக்கின்றோம் என்றால், குரு பயிற்சினாலே கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அடிப்படையில் இந்த பராபவ ஆண்டில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஆகிய ஆண்டு கிரகங்களின் ஒட்டுமொத்த பலன்களால் நன்மை அடையக்கூடிய ராசிகளை ஒரு வரிசைப்படுத்தி ஒரு தரவரிசை பட்டியல் போல 12 ராசிகளுக்கும், அதாவது 1 முதல் 12 ராசியாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்றால் அதற்கு இருக்கிறதுலே உச்சபட்ச நன்மைகள். 12வது இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்றால் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் என்ற புரிதலுக்காக இந்த பதிவு. அதிலே முதல் 6 இடங்களுக்குள்ளே வரக்கூடிய ராசிகள் எல்லாம் சராசரிக்கு மேலே அவங்களால இந்த வருஷத்தை நல்ல முறையில் ஈஸியாக கடந்துட முடியும். சராசரிக்கு கீழே, அதாவது 7 முதல் 12 இடங்களுக்குள்ளே வரக்கூடிய ராசிகள் எல்லாம் கொஞ்சம் தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக்கணும். குரு விஷயத்திலையோ, சனி பகவான் விஷயத்திலையோ, ராகு கேது விஷயத்திலையோ, அல்லது அவங்க ஜாதக தசாபுத்திக்கு தகுந்தாற் போலவோ பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் ஹோம காரியங்களையும் பித்ரு காரியங்களையும் குறைவில்லாமல் செஞ்சு ஜெயிக்க பார்க்கணும். அந்த வரிசையில் இந்த ஆண்டில் குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய அதிகப்படியான நன்மைகள் என்ற நிலையிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி எண் 1. இவர்களுக்குத்தான் இந்த வருஷம் பெரிய அளவில் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமைப்போகுது. அவருடைய அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறப் போகிற ஆண்டு இது. 2வது இடத்துல கன்னி ராசி. இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் மிகுந்த நன்மை அடையக்கூடிய ராசிகளில் கன்னி ராசி இருக்குது. அவர்களுக்கும் இந்த வருஷம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். 3வது இடத்துல இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் நன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி சொல்லி பார்க்கும்போது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக சிறப்பான நற்பலன்கள் உண்டாகும். அவருடைய கடன் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வெளியே வருவாங்க. அவங்க தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல வளர்ச்சியான ஆண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. 4வது இடத்திலே இந்த வருஷம் குரு பயிற்சினால் நன்மை அடையக்கூடிய அமைப்பு அப்படி என்றால் அது மீனராசி. மீனராசிக்கு இந்த ஆண்டு 4வது இடம். அது மீனராசி. மீனராசிக்கு இந்த ஆண்டு 4வது இடத்துல குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அந்த அளவுகள் அடிப்படையில் 4ஆம் இடம் வழங்கப்படுகிறது. இந்த முதல் 4 இடத்துக்குள்ளே வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் அதாவது அதி உத்தம பலன்கள். இவர்களுக்கு இந்த வருஷத்தில், அதாவது ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் பல மடங்கு யோகம் இருக்கலாம். அப்படி தசாபுத்தியே ஒரு சமயம் கொஞ்சம் மத்தியமாக இருந்தால் கூட அதை இவங்க இந்த குரு பார்வையினால சமாளிச்சிருவாங்க. குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தின்னு. 5வது இடத்துல இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் ஆதாயம் அடையக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்கு 5ஆம் இடம். 6வது இடம் ரிஷபராசி. இந்த குரு பயிற்சினால் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அடிப்படையில் 6ஆம் இடம் வழங்கும். துலா ராசிக்கு 7ஆம் இடம் வழங்கப்படுகிறது. எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் குரு பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களில் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த 5லேருந்து 8க்குள்ளே வரக்கூடிய ராசிகள் எல்லாம், அதாவது அந்த வளர்ச்சி அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ரேங்க் அடிப்படையில் கொஞ்சம் ஓரளவுக்கு உத்தமமான பலன். அதுவும் குறிப்பாக 6 இடத்துக்குள்ளே வர்றது உத்தமம்னு எடுத்துக்கலாம், 7, 8க்கு மத்தியமம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அடிப்படையில் 9ஆம் இடத்துல கும்பராசி இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சரிவான ஆண்டு தான், எச்சரிக்கையாக இருக்கணும்.
அதே போல் இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அடிப்படையில் தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் வழங்கப்படுகிறது. இந்த வருஷத்தில் குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அடிப்படையில் 11வது இடம் மேசராசிக்கு, மேசராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் வழங்கப்படுகிறது. பயிற்சினால் வழங்கக்கூடிய நற்பலன்கள் அடிப்படையில் இந்த வருஷத்தில் சிம்ம ராசி தான் கடைசி இடத்துல, அதாவது 12வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆண்டில் இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த 9, 10, 11, 12 இந்த 4 ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதம பலன் தான். ஒரு 7, 8 எப்படி மத்தியமோ அதுபோல் இந்த 9, 10, 11, 12 அதமம், அதாவது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட கையாளக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குரு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இப்படி தரவரிசை பிடிக்கிறது உங்களோட சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்களை செய்யலாம். அதனால் எந்த பரிகார பலன்களை செய்யும் போதும் பிறந்த ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு பரிகார பலன்களை செய்யுங்க. அதே நேரத்தில் கோச்சார கிரகங்களுக்கு உண்டான அந்த கிழமைகளை பிடிக்கிறது ரொம்ப விசேஷம். உதாரணமாக குருவுக்கு பிரகஸ்பதிக்கு பேரே வியாழன், அப்போ வியாழக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிறோம். சனி பகவானுக்கு பேர்லேயே இருக்குது சனிக்கிழமை அப்படி சொல்லி. ராகு கேதுக்கு எப்படி நாங்கள் கிழமை கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எந்த ராசியில் இருக்கோ அந்த கிழமையை பிடிச்சிக்கணும். ராகு மேசத்தில் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை, கேது துலாத்தில் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சி இந்த ஆண்டுகளை ஜெயிக்க பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வருஷம் உச்சகுருவாக வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலக ஜாதத்துக்கு கால புருஷ தத்துவமான 4ஆம் இடத்துல சுகராசியில் குருபவன் வந்திருக்கனால அனைத்து நன்மை மக்களுக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு நற்பலன்களே கொடுக்கும். இது ஒன்று. இப்போ உலகத்தில் போர் பதட்டங்கள், யுத்தக்களங்கள், அதனால் எண்ணெய் வளமோ அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டோ பங்கு வர்த்தகமோ பொருளாதாரமோ கூட கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த காலசர்ப்ப தோஷத்தினால வந்த விளைவு. அதனால் இந்த காலசர்ப்ப தோஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து விலக ஆரம்பிக்குது பூமி ஜாதகத்துக்கு. அப்படி செப்டம்பர் மாதத்துக்கு மேலே நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளார அதிசாரத்தில் சிம்மத்தில் குருபவன் வருவார். அந்த காலகட்டங்களில் வல்லரசு நாடுகள் தன்னோட ஆதிக்கத்தை குறைச்சிக்கும், சமாதான போக்கை கடைபிடிக்கும். சிம்மத்தில் குரு வந்ததுனால மொத்தத்தில் பராபவ ஆண்டுங்கிறது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ்க்கைன்னு இந்த இடத்துல வாழ்த்தி விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.